வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இந்த நிகழ்ச்சி 12 ராசிகளுக்கான 2016 வருஷ புத்தாண்டு பலன்கள் பற்றிய நிகழ்ச்சி. இப்போது நம்ம ஒவ்வொரு ராசிக்காக வரிசை கிரமமாக பார்க்கலாம். மேஷ ராசி தொடங்கி மீன ராசி வரை இருக்கக்கூடிய புத்தாண்டு பலன்கள். மேஷ ராசி இது 12 ராசிகளில் முதன்மையான ராசியாக வருகிறது. இந்த ராசியில் அதிபதியாக இருப்பவர் செவ்வாய். இப்போ கிரக நிலவரங்களை இந்த ஆண்டு தொடக்கத்தில் பார்க்கும் பொழுது முக்கியமான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களில் குருவானவர் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம், சனியானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் மற்றும் ராகு கேது கிரகங்கள். ராகுவானவர் இந்த ஜனவரி மாத இறுதியில் சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார். கேதுவானவர் கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதாவது உங்களுடைய 5ஆம் வீடு, கேது நுழைவது உங்களுடைய 11ஆம் வீடு. இந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த வருஷ தொடக்கத்தை பார்த்தோம்னா பிரச்சனைகள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கும். என்ன காரணம்? அஷ்டமத்தில் இருக்கிற சனி இவருடைய பார்வையால் பெரும்பாலும் பணத்தட்டுப்பாடு, வரவு குறைவாக இருப்பது, நாம் நினைத்த காரியத்தை நாம் நினைத்தபடி சாதிக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருந்த வண்ணம் தான் இருக்கும். ஆனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட தொடங்கும். சரியான தொழிலில் இல்லாதவர்களுக்கு அந்த தொழில் வாய்ப்பு வருவதற்கான ஒரு அறிகுறி. அதே மாதிரி இந்த வீடு கட்ட தொடங்கி அது அரைகுறையாக நின்றுட்டுருக்கோம், முழுமழை அடைந்திருக்காது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது தொடர்ந்து அது நல்லபடியாக முன்னேற்றம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள், இதுபோல் சில நன்மைகளையும் சேர்த்து தரக்கூடிய வருடமாக இருந்தாலும் இந்த ஜனவரி மாதத்தை பற்றி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை சம்மந்தப்பட்ட வரைக்கும் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கில் இருக்கிறது நல்லது. பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். அகலக்கால் வைத்தால் பிரச்சனைகள் சற்று கூடுதலாகும் என்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இதில் பார்க்கும் பொழுது இந்த குழந்தை பிறப்பு, அதாவது இப்போ ஒரு குழந்தை எதிர்பார்த்துட்ருக்கலாம். அப்படி எதிர்பார்த்துட்ருக்கும் பொழுது அது நல்லபடியாக அந்த பிறப்பு நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த பலன்களை சொல்லும் பொழுது நான் முதல்ல அந்த ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரையில் உள்ள பலன்களை பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. அதாவது குழந்தை பிறப்பு என்பது நல்லபடியாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் உடல்நல கோளாறுகள் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த உடல்நல கோளாறுகள் கொஞ்சம் தொல்லை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதுக்கு சரியான மருத்துவ உதவியை நாட வேண்டியது அவசியம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, திருமண வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு நல்லபடியாக பேச்சுவார்த்தை நடந்து அந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். அதனால் மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடியதுக்கான ஒரு வாய்ப்பு. புதிதாக வேலைவாய்ப்பை பற்றி தேடிட்டுருக்கவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை சேர்வதற்கான ஒரு நல்ல அறிகுறிகள் தென்படுகின்றன. இது இந்த முதல் 3 மாத காலத்தில் இப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பார்க்கலாம். இதே ஏப்ரல் மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட ஜூன் முடிய இருக்கக்கூடிய ஒரு காலநிலையை நாம் பார்க்கும் பொழுது பண வரவு, திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயிக்கப்படும், நல்லபடியாக நடந்தேறும். அப்போ ஒரு திருமணம் நடக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதற்கான சுப செலவுகள் என்பது இன்றியமையாத ஒரு விஷயந்தான். அதனால் அந்த சுப செலவுகளும் இருக்கும். ஆனால் அந்த சுப செலவுகளுக்கு நீங்கள் உங்களை திணற விடாமல் ஓரளவுக்கு அந்த பண வசதி என்பது சேரும். ஸோ உங்களால் அதை சரியான முறையில் நிறைவேற்ற முடியும். இது நீங்கள் வயசில் பெரியவராக இருந்தால் இந்த ராசியில் பிறந்தவர் உங்களுடைய குழந்தைகளுக்கான திருமணத்தை நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படலாம். இதே நீங்கள் திருமண வயதினராக இருந்தால் உங்களுடைய திருமணத்தை பற்றி இந்த குறிப்புகள் பொருந்தும். அதே போல்
தாம்பத்திய வாழ்வு அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இந்த தாம்பத்திய வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷம் நிலவும், ஒரு மனக்கசப்புகள் என்பது அகலும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை என்பது கொஞ்சம் சிறப்பான முறையிலே வரும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ குடும்பம் நல்லா இருந்ததுன்னா வெளியில் உங்களால் சரியான முறையில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் குடும்ப அமைதி, குடும்பச் சூழல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்திகரமாகவும் நல்லபடியாகவும் உங்களுக்கு அமையும். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய உடல்நிலை, அதாவது ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அந்த ஹெல்த்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும் பொழுது சனி பகவான் 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பதால் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அவர் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நாகிங் ஹெல்த் ட்ரபிள் சொல்லலாம். அதாவது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் இப்போ வந்து தலைவலி அப்படின்றது உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்போ தினமும் காலையில் ஒரு மைக்ரைன் ஹெட்டேக் வருது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி டல் ஆகிடும். அது மாதிரி பார்த்திங்கன்னா தொட்டு தொட்டு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்த வண்ணம் இருக்கும். இதுலேயும் குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த அடிவயிறு சம்மந்தப்பட்டது, அந்த மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய அந்த வலிகள், பிரச்சனைகள், இதிலெல்லாம் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னு எடுத்துக்கலாம். அது போன்ற பிரச்சனைகள் ஒரு மாதிரி உங்களை சரியான முறையில் ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் உங்களுக்கு வந்து ஒரு தொல்லை தரக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. இப்போது இது 2ஆம் பகுதியாக சொல்கிறது. 3வது பகுதி அப்படின்னா ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை, இந்த ஜூலை மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதில் இந்த வேலை வாய்ப்பு என்பது பிரதானமாக தென்படுகிறது. இப்போ இந்த வேலை வாய்ப்பு பிரதானமாக தென்படுவதால் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா காலேஜில் வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது ஜூன் ஜூலையில் பாஸ் பண்ணி மார்க்கெல்லாம் வாங்கிட்டு நமக்கு என்ன ஆர்டர் வருதான்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே கரெக்டாக அந்த ஜாபோடைய ஆர்டர்ஸ் வந்து சேரும். அதே மாதிரி சரியான வேலைகள் இல்லாமல் மாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த மாற்றத்துக்கான அந்த ஒரு தன்மைகள் வெளிப்படும். அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து சேரும். இதெல்லாம் வந்து மனசுக்கு தெம்பையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் நல்லபடியாக அமையும். ஏன்னா இன்றைய நிலையில் ஒரு வேலை வாய்ப்பு ஒருத்தர் கிடைக்கும் பொழுது அந்த குடும்பத்திற்கே அது வந்து சந்தோஷத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரமாக அது அமைந்து விடுகிறது. அதனால் அந்த வாய்ப்புகள் என்பது சற்று நல்லபடியாகவே நடக்கும். அடுத்து நீங்கள் கேட்பீங்க, வெளிநாடு போகணுமே, வெளிநாட்டில் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா? இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வாய்ப்புகள் நம்மை தேடி வரும், சில நேரங்களில் வாய்ப்புகளை நாம் தேடி போக வேண்டும். இப்போ இந்த 2வது கதி தான். அதாவது வாய்ப்புகளுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கும் பொழுது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக உங்கள் முயற்சி பலிதமாகும். சில நேரங்களில் நம்ம முயன்றும் பலிதமாகாமல் போகலாம். அப்படி இல்லை, நீங்கள் முயற்சி செஞ்சால் தான் பலிதமாகும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களை வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு தேடி வருவது போல் ஒரு செயல் ஏற்படும். அப்போது நம்மளுடைய முயற்சி என்பது சற்று கூடுதலாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்ம புது வாகனங்கள் வாங்க வேண்டும், இல்லை இருக்கிற வாகனத்தை மாற்ற வேண்டும் என்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். அதற்கான ஒரு நிலையும் கூடி வருகிறது. அப்போ புது வாகனங்கள், ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் ஏற்படும் போது என்ன சொல்கிறதுன்னா, அப்போ ஓரளவுக்கு நமக்கு லிக்விடிட்டி, கையில் கேஷ் ஃப்ளோன்றது ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் இப்போ ஒரு சின்ன உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதல் 3 மாதங்கள் சற்று சிரமத்தை கொடுக்கிறது. 2வது 3 மாதங்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு விடுபட்டு ஒரு நல்ல நிலை மாற்றத்தை தருகிறது. இன்ற 3வது 3 மாதங்கள், அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த மாதம் ஓரளவுக்கு வளமையை தரக்கூடிய வகையில் அமையிறது. இதில் உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் நல்ல வளமை பெருகக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதாக அமையிறது. அப்போது நன்மைகள் வந்து ஜனவரி முதல் பார்க்கும் பொழுது ஜனவரி மாதத்தில் கொஞ்சம் டல்லாக இருக்குது. பிப்ரவரி மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா படிப்படியான முன்னேற்றம், உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையை அது காண்பிக்கிறது. இப்போ இந்த கடைசி 3 மாதங்களை நாம் பார்க்கலாம். இந்த 9 மாதத்துலேயுமே பார்த்திங்கன்னா, இல்லை இந்த வருடம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து தெளிவாக இருக்கும். என்னென்னா உங்களுடைய உடல்நிலை. இப்போ வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த உடல்நிலையில் மாறுதல் ஏற்படுமா, நல்ல தேர்ச்சி ஏற்படுமா என்று கவனித்தால் ஒருவேளை அவர்களுக்கு நல்ல தசைகள் நடந்தால் அது ஏற்படும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்த வண்ணம் தான் இருக்கும்.
ஏன்னா அது போல தான் அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸுங்கிறது இருக்குது. சரி, இப்போ அந்த கடைசி 3 மாதங்களை பார்க்கலாம். இந்த கடைசி 3 மாதங்கள், அதாவது அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதம், இந்த மாதங்களை நாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் லாஸஸ் ஏற்படுவதற்கான வழிமுறைகள் தென்படுகிறது. அப்போ நம்ம வந்து செய்யக்கூடிய முதலீடுகள் சரியாக இருக்க வேண்டும். இல்லை தொழில் அது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைனான்ஸ் சரியான முறையில் பிளான் பண்ணணும். சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது அந்த ஃபினான்ஷியல் ட்ரெய்னிங் அப்படிங்கிறது வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதால ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமையிறது. அதற்கப்புறம் இந்த வீடு, வாகனம் போன்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அது வந்து ஒரு குறிப்பிட்டது இதில் முடியாது. இப்போ டார்கெட் வைக்கிறோம், அந்த வீடை வந்து 6 மாதத்தில் கட்டணும்னு, அது 9 மாதம் ஆகும். அதுபோல் ஒரு டிலேஸ் இருக்குமே தவிர மற்றபடி நல்லபடியாக அது முடிவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கவும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பெரிய அளவு பணம் சம்மந்தப்பட்டதை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்பட வேண்டும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக எடுக்க சில நேரங்களில் அது நமக்கு பாசிட்டிவாக வேலை செஞ்சு நம்ம எதிர்பார்த்த பலனை கொடுத்துரும். சில நேரங்களில் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸோட நெகட்டிவ் சைடு, அதாவது அந்த ரிஸ்க்கு எதுன்னு சொல்கிறோமோ அது நடந்து விட்டால் பிரச்சனை. ரிஸ்க்கும் இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும், 2 தான் நினச்சி தான் நம்ம பிளான் பண்ணோம். ஆனால் ரிஸ்க் அதிகமாக போயிடும் சில நேரங்களில். அது போன்ற ஒரு காலகட்டமாக இருக்குது. அதாவது கடைசி 3 மாதங்கள் சற்று சோதனை நிறைந்த காலகட்டம். ஸோ இந்த 3 மாதங்களில் பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பேச்சுவார்த்தைகள் இல்லை அவர்களோட ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுத்திக்காமல் இருக்கணும். வண்டி வாகனங்களில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை கையாளணும். சில அனாவசிய பிரச்சனைகள், பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மனதில் கவலை, இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த கடைசி 3 மாதங்கள் உங்களுக்கு அமைந்திருப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ இந்த மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய, அதாவது நான் இதை கொஞ்சம் நிதானமாக நிறையா பேசுகிறேன், நிறையா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன காரணம்னா, அஷ்டமத்து சனி என்ற ஒரு பயம் இருக்கும். அதற்கு பயப்பட தேவையில்லை. இப்பொழுது நாம் பரிகாரங்களுக்கு செல்வோம். உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, உடல் நலம் பாதிப்பு இருக்குது. இதெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ நம்ம மேஷராசிக்கு உடைய விஷயத்தை பார்க்கும் பொழுது இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு குறிப்பாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது நன்மையை தரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தெய்வம், அதிதேவதை அப்படின்னா அது சரஸ்வதி. இப்போது சரஸ்வதியை உபாசிப்பது ரொம்ப முக்கியம். புதன்கிழமைகளில் சரஸ்வதியை வேண்டுவதன் மூலம் வேலைவாய்ப்பு, நல்ல உடல் நலம், ஆரோக்கியம் இதெல்லாம் ஏற்படும். உங்களுக்கு ஒரு மேதாவிலாசமும் ஏற்படும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிதேவதை வணங்குவது ரொம்ப ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்துடைய அதிதேவதை சட்டுன்னு சொன்னால் யமன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நமக்கு அருள் புரியக்கூடிய தேவதை அப்படின்னா அது வந்து துர்கை என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் செவ்வாய்க்கிழமைகளில், அதுவும் ராகு காலத்தில் துர்கை உபாசிப்பதன் மூலம், அதாவது துர்கைக்கு வந்து அர்ச்சனை செய்யலாம், எலுமிச்சம்பழ மாலை போடலாம், நெய் விளக்கு ஏற்றலாம். இதுபோல் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிணிகள் என்பதை அறவே நீங்கிவிடும். அடுத்து 3வது நட்சத்திரம் வந்து முதல் பாதம் மட்டுமே மேஷத்தில் இருக்கிறது. அது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதத்தில் இருந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, கிருத்திகைன்னு ஒன்று அதிதேவதை முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகனை வணங்குவது சால சிறந்தது. முருகனை வணங்கும் பொழுது உங்களுடைய உடல்நிலை, உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்பது திண்ணம். மேஷராசிக்காரர்களே பொதுவாக முருகனை வணங்குவது நல்லது. அப்படி செய்யும் பொழுது குறிப்பாக பழனி சொல்லலாம். அந்த முருகனை சென்று வணங்கும் பொழுது அது செவ்வாயோட அதி தேவனாக விளங்குவதால் உடல்நிலை ஆரோக்கியம் என்பது மேம்படும். அது மேம்பட்டாலே பாதி விஷயம் உங்களுக்கு நல்லதாகிடும். அதுவே பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தோட குறிப்பாக பார்க்கும் பொழுது காளி. அப்போ அந்த காளியை எப்பொழுது வணங்க வேண்டும் என்று பார்த்தால் அமாவாசை தினங்கள் காளிக்கு உகந்தது. ஸோ காளி வந்து இந்த அமாவாசை தினங்களில் நீங்கள் வணங்கும் பொழுது சிறப்புகள் ஏற்படும்.
உங்களுடைய நோய் நொடிகள் தீரும், செல்வ நிலை விருத்தியாகும். இது சூட்சமமான ஒரு விஷயத்தை பற்றி நான் இப்பொழுது உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்களும் நீங்கி நன்மைகள் ஏற்படும் என்பது திண்ணம். இத்துடன் இந்த மேஷத்து ராசியுடைய பலனை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.